ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக நம்ம எல்லாருமே சொல்கிறது உண்டு. அதாவது நல்லது செஞ்சால் புண்ணியம், கெட்டது செஞ்சால் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நல்லது செய்கிறவங்க எல்லாமே சொர்க்கத்துக்கு தான் போவாங்க, புண்ணியம் செய்கிறவங்க பாவம் செய்கிறவங்க எல்லாமே நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னெல்லாம் சொல்லுவோம். ஆனால் எதெல்லாம் செஞ்சால் புண்ணியம் அப்படின்றது நமக்கு தெரியுமா? திருமொழியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எந்த காரியமெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அது புண்ணியத்தில் சேரும் அப்படின்னு. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது இப்போ ஒருத்தர் அழுதுட்டுருக்கான்னு வைங்களேன். அந்த அழுதுட்டுருக்கவனை போயிட்டு மேலும் அழ வைக்க யாரால் வேணால் முடியும். ஆனால் அந்த அழுதுட்டுருக்கவன்கிட்ட போயிட்டு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லி அவனை சிரிக்க வச்சு பாருங்க, அந்த காரியமும் ஒரு புண்ணியம்தான். ஒருத்தன் அடிமையாகவே வாழ்ந்துட்டுருக்கான். அவனுடைய அறியாமையால் அவன் அந்த மாதிரி இருக்கான்னு வைங்க. அவனை போயிட்டு நம்ம கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அவனை தெளிவாக சிந்திக்க வைக்கிறோன்னு வைங்க, அந்த காரியமும் புண்ணியம்தான். யார் வேணாலும் கோவப்படலாம், சண்டை போடலாம். ஆனால் எல்லார்கிட்டையுமே அன்பாக இருந்து பாருங்கள். போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே அன்பை விதைச்சு பாருங்கள், அதுவும் ஒரு புண்ணிய காரியம்தான். ஒருத்தவங்க அனாதையாக வாழ்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்கிறதுக்கே வழி எதுவும் தெரியலன்னு வைங்க. அவங்கக்கிட்ட போய் நம்மளால் முடிஞ்ச ஒரு வழியை சொல்லி அவங்க வாழ வைக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோன்னு வைங்க, அதுவும் ஒரு புண்ணியத்தில் தான் சேரும். நம்ம எல்லாருமே சொல்லுவோம், அன்னை போல் ஒரு தெய்வம் இல்லை, அன்னை என்றால் ஒரு கோவில், இந்த மாதிரியெல்லாம் டயலாக்கெல்லாம் நல்லாவே பேசுவோம். ஆனால் அன்பை சில பேர் தான் வெளிக்காட்டுவோம். ஒரு அம்மா கிட்ட எல்லாருக்குமே அன்பு இருக்கும், ஆனால் அது வெளிக்காட்ட மாட்டோம். அம்மா முன்னாடி போயிட்டு அந்த அன்பை வெளிக்காமிச்சு பாருங்கள், அந்த தாயை அடைய வைக்கிற சந்தோஷமும் ஒரு புண்ணியம்தான். நம்மளுடைய அப்பா நமக்காகவே உழைக்கிறாங்க, காலம் ஃபுல்லாக பிள்ளைகளுக்காகவே உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த அப்பா முன்னாடி நம்ம சிறப்பாக சாதிச்சு காமிச்சு அப்பாவை தலை நிமிர வைக்கிறது அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது பாருங்கள், அதுவும் புண்ணியத்தில் தான் சேரும். நம்ம கூட பிறந்தவர்கள் அண்ணனாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நமக்குன்னு எல்லாமே இல்லாமல் அவங்களுக்கும் கொடுக்கணுன்ற மனசு இருக்குது பாருங்கள், அதுவும் புண்ணியம்தான். நம்ம அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி யாராக வேணா இருக்கலாம். ஒரு நல்லது கெட்டத்தில் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு அவங்களோட கலந்துக்கிற விஷயம் இருக்குது பாருங்கள், அதுவும் ஒரு புண்ணியம்தான். அதாவது இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன், வெட்டிங் செலிப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நம்ம நிறைய பணம் போட்டு செலவு பண்ணுறோம். ஆனால் ஒன்றுமே இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது அப்படின்னு இருக்குது பாருங்கள், அந்த காரியம் நம்ம செஞ்சோம்னா அதுவும் புண்ணியத்தில் தான் சேரும். ஒருத்தன் பசியில் ரொம்ப வாடி தவிக்கிறான், ஒருவேளை உணவுக்கே அவனுக்கு பணம் இல்லை சாப்பிட்றதுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அவன் முன்னாடி போய் நம்மளால் முடிஞ்ச உதவி, பணமோ இல்லைனா அவனுக்கு உணவோ கொடுத்து அவனுடைய பசியை தீர்க்கிறது இருக்குது பாருங்கள், அதுவும் ஒரு வகையான புண்ணியம்தான். முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே செய்யுங்க, அதுவும் ஒரு புண்ணியம்தான். நம்மளை சுற்றி எவ்வளவோ நண்பர்கள் இருக்கலாம். அதாவது சோஷியல் மீடியாவில் எனக்கு இவ்வளோ 500 நண்பர்கள் இருக்காங்க, 1000 நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னெல்லாம் கூட சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையான 4 அன்பர்களை சேர்த்து வைக்கிறோம் நம்ம கூட எப்பயுமே கடைசி வரைக்கும் பயணிக்க அப்படின்னா அதுவும் ஒரு புண்ணியம்தான். அதாவது உறவை அர்த்தத்தோட உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தத்தோட உறவு வைக்கிறது அப்படின்றது நம்மளை அர்த்தத்தோட வாழ வைக்கும். உறவுகள் கிட்ட எப்பொழுதுமே நம்ம கடைசி வரைக்கும் நீடிக்கிற மாதிரி அன்பு காமிச்சு அந்த உறவை தக்க வச்சு கொள்ளணும், அதுவும் ஒரு புண்ணியம்தான். அதாவது அக்கறையாக ஒரு 4 வார்த்தை கஷ்டப்படுறவங்க கிட்ட போயிட்டு உங்களால் பணம் உதவி செய்ய முடியலனாலும், பொருள் உதவி செய்ய முடியலனாலும் அன்பான 4 வார்த்தை அக்கறையாக பேசி பாருங்க, அதுவும் ஒரு புண்ணியம்தான். கோவப்படுறது, சண்டை போடுறது அது எல்லாமே தவிர்த்துட்டு அகிம்சையான முறையில் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு புண்ணியம்தான். கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மறைஞ்ச பின்பும் உன்னுடைய செயல்கள் எல்லாமே இந்த அகிலத்தையே நினைக்க வைக்குது அப்படின்னா அதுவும் ஒரு புண்ணியம்தான். பாடலாசிரியர் பழனி பாரதி ஐயா புண்ணியத்தை பற்றி எழுதிய வரிகள் இதோ. பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லாரும் அறிவார், இந்த பாவ பிறவியின் கண்ணீர் கங்கையை இங்கே யார் அறிவார். தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்லுதடி, ஒரு பாட்டினில் வாழும் பித்தனை தேடி தெய்வமே வந்ததடி. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. நன்றி, வாழ்க வளமுடன்.